ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம், வடிவேலு பாணியில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தில் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணு பார்த்தீங்கன்னா 3 பேர் ரோட்டில் இருந்துக்கிட்டு, நீ தான் எங்கள் இப்போ என்னோட மனைவி என்னோட மனைவி சொல்லி 3 பேர் பார்த்தீங்கன்னா இதை மக்கள் கூடி நின்று ஆச்சரியத்தோடு பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு 35 வயசு கிட்ட தான் இருக்கும், ரொம்ப வயசானவங்க கிடையாது. 3 பேர், ஒருத்தன் சோப்பு சட்டை, ஒருத்தர் கருப்பு சட்டை, ஒருத்தர் ப்ரௌன் சட்டை போட்டிருக்காரு. 3 பேர் அவங்கள்ட்ட வம்பு பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நான் கையில் பச்சையெல்லாம் குத்திருக்கேன், வேணா பாருங்கள், இவ தான் என் புருஷன் அப்படின்னு இருக்கா. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, இங்கே நான் தான் பொய் சொல்கிறா, என்னோட பொண்டாட்டி அப்படி சொல்லியிருக்கா. இன்னொருத்தர் இல்லை என்னோட பொண்டாட்டி அப்படி 3 பேரும் மாறி மாறி சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு கேட்டபோது, நான் யார் கூடயுமே போக மாட்டேன், எனக்கு யார் கூடயும் போக இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப பெரிய இது இல்லை, சுமாராக ஒரு சுடிதார் போட்டு சாதாரணமாக சிம்பிளாக தான் இருந்தாங்க. அவங்க 3 பேரும் மாறி மாறி சண்டை போட பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா சரி ரோட்டில் நின்று கூட்டம் கூட்டமாக மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இது, வடிவேலு படத்தில் கூட ஒரு காமெடி வரும், போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு 3 பேர் சண்டை போடுவாங்க. நான் தான் பழைய புருஷன், 2வது புருஷன், 3வது புருஷன், அதை நினச்சி எல்லாருமே சிரிச்சிருக்காங்க. அப்புறம் இப்படியே நம்ம விடக்கூடாது, போலீஸுக்கு கால் பண்ணிடுவோம் சொல்லி போலீஸுக்கு கால் பண்ணிட்டாங்க. 3 பேருமே நிதானத்தில் இல்லைன்னு சொல்லலாம். இதில் அந்த பொண்ணு நிதானத்தில், உடனே இந்த பொண்ணுக்கு கோவம் வந்துச்சு. உடனே போலீஸ் வரப்போகிறாங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நாங்கள் போலீஸுக்கு கால் பண்ணியாச்சு, இப்போ போலீஸ் வரப்போகிறாங்க அப்படின்னாங்க. உடனே பயந்த உடனே எல்லாம் ஒன்றால தான், அப்பயே முடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேல, கடைசியாக போலீஸ் ஸ்டேஷன் போக வச்சுட்டேல சொல்லிட்டு அந்த ஆளை போட்டு என்ன அடிச்சிருக்காங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு அந்த ஆள் எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் யாரையோ அடிக்கிறா, நமக்கு என்ன அப்படிங்கும்போது சைலண்டாக நிற்கிறாரு. அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அடின்னு அடித்து நொறுக்குறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே என்ன இது சினிமாவில் ஒரு மாதிரியே இருக்கேன்னு பார்க்க அடித்து நொறுக்கி அப்புறம் அந்த இடத்த விட்டு போயிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே போலீஸ் எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வாங்க, 4 பேரும் போயிருக்காங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னே தெரில. கடைசியில் பார்த்தீங்கன்னா 4 பேரும் வார்ன் பண்ணி விட்டுருக்காங்க. எல்லாருமே சொல்ல கடைசியாக யார் புருஷன் அப்படின்னு சொல்லலை, யார் முதல் புருஷன் என்ன, அதை பற்றி எந்த ஒரு விவரமே தெரியல. 4 பேருமே 3 பேருமே மாறி மாறி சண்டை போட்டு கடைசியில் வெளியில் வரும்போது வார்ன் பண்ணி அனுப்பினப்பறம் அந்த பொண்ணு யாரு கூடயும் நான் வர இஷ்டம் இல்லை, 3 பேரும் என்னை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக போயிருக்காங்க. இவங்கெல்லாம் யார், எதுக்காக அப்படி சண்டை போட்டாங்க, அதை பற்றி பொதுமக்களுக்கு ஒன்றும் தெரியல. என்னமோ இது என்ன ஐசியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் நின்று எல்லாரும் வேடிக்கை பார்த்துருக்காங்க. வேடிக்கை பார்த்துட்டு எல்லாரும் சிரிச்சிருக்காங்க. என்னது இது, வடிவேல் படத்தில் வர காமெடி மாதிரியே அப்படியே எல்லாமே நடக்குது, அதே மாதிரி அடிக்கிறாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படி சொல்லி எல்லாருமே வேடிக்கை பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சமயங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் அங்கங்கே ஏதாவது ஒன்று புதுசு புதுசாக நடந்துகிட்ருக்கு. சோசியல் மீடியாவில் போடுறதுனால மக்கள் என்ன இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் நிறைய சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை, எதனால் இப்படி நடந்தது என்ன, அதை பற்றி எந்த விவரமே தெரியல. எல்லாருமே இது நியூஸ் சேனல் வரையும் போய் இப்போ ரொம்ப ப்ராப்ளமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. நன்றி.